வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து இது வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் தேவையோட விலையும் வந்து அதிகரிக்க தானே செய்யும். அப்போ இதனால் மக்கள் வந்து எப்போ வந்து இந்த விலை வந்து குறையும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தானே இருப்பாங்க. இதனோட பாதிப்பு வந்து எப்படி இருக்கும் வரக்கூடிய காலத்தில் அப்படின்றத சொல்லுங்கள். இதை படிக்க சொல்லி சொன்னேன். வாழ்வாதாரம் கெட்டு போயிடும், மக்களோட நிலை ரொம்ப கெட்டு போயிடும். அதுவும் இந்த வருஷம் முழுக்கவே பிரச்சனை தான். இந்த வருஷம் முழுக்கவே மக்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்தில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு அது இல்லாமல் நம்ம உணவு உற்பத்தியை, விவசாயத்தை டெவலப் பண்ணணும். விவசாயத்தை பெரிய அளவில் டெவலப் பண்ணால் தான் கண்டிப்பாக அந்த உற்பத்தி திறன் உயர்ந்தால் தான் இந்த மக்களுக்கு கரெக்டான உணவுகள் கொடுக்க முடியும், கரெக்டான விநியோகம் பண்ண முடியும். இல்லைன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அதுக்கான வழிமுறைகள் நம்ம இப்போத்துலேருந்தே கடைப்பிடிக்கிறது நல்லது. ஒரு தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை இந்தியா முழுக்க இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாநிலத்தோட வழியை உற்பத்தி திறனை உருவாக்கத்துக்கு, உணவு உற்பத்தி திறனை உருவாக்கத்துக்கு வழி பண்ணுங்க. விவசாயிகளுக்கு வழி பண்ணி கொடுங்க, நிறைய அவங்களுக்கு சன்மானங்கள் கொடுங்க, செயல் பண்ணுங்க. அப்படி பண்ணால் தான் இந்த நாட்டோட வலிமையை எடுத்துன்னு வர முடியும். இல்லைன்னா எல்லா ஒரு சின்ன பொருளை கூட வெளியேருந்து வாங்க வேண்டியதாக ஒரு டிமாண்ட்னால வந்துடும். அந்த டிமாண்ட் கிடைக்காதனால நிறைய அந்த ஒரு பொருள் மட்டும் ஏறினே போகும். அந்த மாதிரி சூழ்நிலை. அந்த பொருள் அப்படி மேலே ஏறிச்சுன்னா பர்டிகுலர் டேட்டில் கொஞ்சம் தான் இறங்குமே தவிர இறங்காது. அப்போ மக்கள் அதை அதிகமாக கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வரப்போகுது. அந்த சுச்சுவேஷன் வரப்போ பாதிக்கப்படுறது இந்த நடுத்தர மக்கள், கீழ்தார மக்கள் தான். ஸோ இந்த பாதிப்பை எப்படியாவது மாற்றி அமைக்கிறதுக்கான வழியை எடுத்துன்னு வர்றது தான் செயல் பண்ணணும். இது கண்டிப்பாக இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து ஒரு நல்ல ஒரு முன்ன வழியாக பண்ணுன்றதை சொல்கிறாங்க.